ஆகஸ்ட் 24, 2026 அன்னைக்கு முதலமைச்சர் விஜயால இந்த பரந்தூர் ஏர்போர்ட் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் முற்றிலுமா கைவிடப்பட்டது. அப்ப அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியான டிஎம்கேல இருந்து பாருங்க, தமிழ்நாடுடைய எக்கனாமி கீழே போயிடும், இதனால இங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் திட்டங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாகும், இந்த திட்டத்தை கைவிடுறதுனால மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை யாரு கேக்குறாங்கன்னு பாருங்களேன். 2019 அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு சொன்னது யாரு? இதே டிஎம்கே தான். 2022ல இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? அதுவும் டிஎம்கே தான். 2026ல இந்த ப்ராஜெக்டை கைவிட்ட பிறகு அதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடியதும் டிஎம்கே தான். ஒரு கதையில டைரக்டரும் நான் தான், வில்லனும் நான் தான், ப்ரொடியூசரும் நான் தான், ஹீரோவும் நான் தான்ற மாதிரி எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க சொல்ற மாதிரியான பாதிப்புகள்லாம் தமிழ்நாட்டுக்கு இருக்கா, தமிழ்நாடு தொழில்துறைக்கு இருக்கா அப்படின்ற அந்த ஆன்சரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவங்க சில கிளைம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய உருட்டை உருட்டி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். உண்மையாலுமே சென்னைக்கு இனிமேட்டு இந்த மாதிரியான ஒரு ஏர்போர்ட் திட்டம் வருமா அப்படின்ற அந்த மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். Once again, welcome back to OG Politics. இந்த பரந்தூர்ல கட்டப்படக்கூடிய இந்த ஏர்போர்ட்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயமே ஜனவரி 20 2025 அன்னைக்கு தான் இங்க இருக்கக்கூடிய 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரிய வந்தது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எர்ணாகுளத்துக்கு விஜய் அவர்கள் போகக்குள்ளார அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெஸ்ட் செய்யக்கூடிய அந்த ஃபார்மர்கள் எல்லாருமே சந்திக்கிறாரு. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறியறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இங்க பரந்தூர்ல ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த திட்டம் வரக்கூடாது, இதனால இங்க இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகும், விவசாய நிலங்கள்லாம் அழிக்கப்படும் அப்படின்றத முன்னெடுத்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600-500 நாட்களுக்கு மேல போய்கிட்டு இருக்கு அந்த ப்ரொடெஸ்ட். ஆனா அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே கவர் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா விஜய் அவர்கள் போன பிறகுதான் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சது. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய அந்த சாதக பாதகங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வந்தது. அப்பத்துல இருந்தே அந்த ப்ரொடெஸ்ட் கண்டினியூவா போய்கிட்டு இருந்தது. அப்புறம் எலெக்ஷன் நடக்குது, 2026 வருது, முதலமைச்சரா விஜய் அவர்களும் இங்க தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா நான் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவன் கிடையாது, எனக்கும் டெவலப்மெண்ட்ன்றது வேணும் தான், ஆனா இந்த விவசாய நிலத்துல இந்த ஏர்போர்ட் வேணாம், இந்த ஏர்போர்ட் கட்டக்கூடிய இந்த திட்டத்தை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணலாமே, இங்க இவ்வளவு வாட்டர் பாடிஸ் இருக்கு, சொல்ல போனா அதிகமான ஏரிகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த பரந்தூர். இதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இந்த திட்டத்துல இருக்கக்கூடிய அந்த சாதக பாதங்களை பார்த்து இந்த திட்டத்தை ரத்து செய்யலாமா அப்படின்ற அந்த நிலையை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி இங்க முதலமைச்சர் ஆனாரோ அதே விஷயத்தை தான் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஆகஸ்ட் 24, 2026 அன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில அந்த விஷயத்தை அறிவிக்கிறாரு. இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு உண்டான அந்த திட்டம் கைவிடப்படுது. இந்த டிவிகே அரசாங்கத்தால அந்த ஏர்போர்ட் கட்டக்கூடிய அந்த திட்டம் நாங்க கைவிடுறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இது இங்க ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாகுது. என்னதான் ஒரு பக்கம் அங்க ஃபார்மர்ஸ்களுக்கு சந்தோஷம்னாலுமே அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயங்கரமான வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு வராங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. ஆனா இருந்தாலும் இந்த டிஎம்கே மாதிரியான கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க பாருங்க, அவருடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, யாரு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிருக்காரு. இது நல்ல திட்டம் தானே, நாங்க எங்க கவர்மெண்ட் தான் இதை கொண்டு வந்தது 2022ல, அதுக்காக தான் இதை கேன்சல் பண்ணிருக்காரு. இதனால தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி போகும் தெரியுமா, எப்படி ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி எல்லாம் தடுக்கப்படும் தெரியுமா. நம்ம ஏற்கனவே ஒரு முன்னேறின மாநிலமா 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில இப்படி ஏற்பட்ட ஒரு மேசிவான ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுமா அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்பி வச்சிருக்காங்க. 2019ல இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2022ல இதை கொண்டு வராங்கன்னு வைங்களேன். பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல போயிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அதானி அவர்களும் இதுல ஈடுபட்டு இருக்காங்க, இந்த ஏர்போர்ட் கட்டக்கூடிய அந்த விஷயத்துலன்னு வைங்களேன். இதெல்லாம் அரசியல்ல நடக்கக்கூடிய இந்த சாதாரணமான நிகழ்வுகள் தான்.
ஆனா என்னடா இது, டிஎம்கேக்கு இந்த மக்கள் மீது அவ்வளோ அக்கறையா, இந்த தமிழ்நாட்டுடைய எக்கனாமி மீது இவ்வளோ கரிசனையா அப்படின்னு பார்த்தாக்கா அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆமா இல்ல, அந்த பரந்தூர் விமான நிலையம் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க லேண்ட் எல்லாம் பயங்கரமா வாங்கி போட்டு குவிச்சிட்டு இருந்தாங்களே, விளம்பரங்கள்லாம் வேற வந்து இருந்தது. இங்க ஏர்போர்ட் வரப்போகுது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபா தான், 700 ரூபா தான், உடனே இங்க வந்து லேண்டை வாங்கி போடுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள்லாம் வந்து இருந்தது. அப்புறம் தான் தெரிய வருது அதுல ஈடுபட்டது எல்லாமே இந்த டிஎம்கே ஆட்கள் தான். அவங்க தான் அங்க லேண்டுகளை வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க. எப்பயுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா, ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா, அது பக்கத்துல உடனே அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே லேண்ட் வாங்கி குவிப்பாங்க. ஏன்னா அங்க வந்து அதற்கு சம்பந்தமான தொழில் துறைகளை வந்து உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹோட்டல் கட்டலாம், ரெஸ்டாரண்ட்ஸ் கட்டலாம், கார் பார்க்கிங் விஷயங்களை வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரியான பல்வேறு தொழில்களை வந்து அங்க தொடங்கலாம்னு வைங்களேன். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏர்போர்ட் கொண்டு வர போறாங்க அப்படின்றது யாருக்கு தெரியும்? அப்ப இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். 2022 தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல தான் கட்ட போறாங்கன்றது விஷயம் எப்படி தெரியும்? ஏன்னா டிஎம்கே கையில தான் வந்து பாத்தீங்கன்னா டிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இருக்கும், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அங்கதான் இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா வருது, இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வருது, இவ்வளவு ஃபண்ட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைலும் இருக்கும். சோ இது எப்படி அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும்? ஆப்வியஸா நம்ம சொல்ல போனோம்னா டிஎம்கே தான் அந்த ஃபைலை தூக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனாலதான் அந்த ஜி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. மாண்பு முதலமைச்சருக்கு நான் கோரிக்கை வைக்கிறோம், இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. ஆடா பாவீங்களா, இதுக்குதான் டிஎம்கே சார்பில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானுங்களா, லைவ் வேணாம், லைவ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க, தயவு செய்து வந்து அதெல்லாம் போடாதீங்க, நாங்க மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக தான் இவனுங்க எல்லாம் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க போல. இப்பதான் நமக்கு அதற்குண்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்டே தெரிய வருது. இப்ப டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை கேன்சல் செஞ்ச பிறகு கதறி துடிக்கிறாங்க. ஏன்னா எல்லா லேண்டையும் வந்து ஏற்கனவே ஒரு 40% மேல கவர்மெண்ட் வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. இவனுங்களுமே வந்து பயங்கரமா வாங்கி குவிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அதிகமான வேல்யூலாம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த லேண்டை வித்தவங்க எல்லாம் சரியான கொண்டாட்டம் தான். எப்பாடா இனிமேட்டு அந்த லேண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா பிரயோஜனம் இருக்க போறது இல்ல, எப்படியோ ஏமாத்தி இவனுக்கு தலையில கட்டிட்டோம், ஜாலியா அந்த பணத்தோட செட்டில் ஆயிடும்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி, அந்த வாட்டர் பாடிஸை யார் யாரெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்களோ அந்த சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கும் மகிழ்ச்சி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த விவசாய துறையில இருக்கிறவங்களே முதலமைச்சர் விஜய் பார்த்து நேரடியாவே பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த விஷயத்துல சரியான பல்பு வாங்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே தான். சொல்லிட்டு வராங்க, இங்க தமிழ்நாடோட எக்கனாமி வந்து பாதிக்கப்பட்டுரும், ஏர்போர்ட் வந்து கண்டிப்பா அவசியமா தேவைப்படுது அப்படின்ற அந்த விஷயத்த. கண்டிப்பா சென்னைக்கு இன்னொரு முக்கியமான ஏர்போர்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படுது தான். ஏன்னா எக்கனாமியை 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து வேகமா போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டை வந்து புரிஞ்சுப்போம், அப்பதான் நமக்கு தெரிய வரும் இதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்னன்னு. கிட்டத்தட்ட 5746 ஏக்கருக்கு உண்டான திட்டம் இது. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 27,400 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சென்னையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ல தான் இந்த ஏர்போர்ட் அமையறதா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்கள் வந்து இதன் மூலியமா பாதிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் வெளியேற்றி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு வைங்களேன். இதுல பிரைவேட் பார்ட்டிஸ் வந்து எவ்வளவு லேண்டை ஓன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2500+ கிலோமீட்டர்ஸ் ஏக்கர்ஸ் மேல ஓன் பண்றாங்க. இந்த நிலங்களை தான் வந்து டிஎம்கே வந்து வாங்கி வச்சிருந்தாங்க, அதனாலதான் பல்பு வாங்கியிருக்காங்க. இதுல கவர்மெண்டோட ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3600+ ஏக்கருக்கு மேல அவங்க வந்து வச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 1500 இருந்து 1700 வரைக்கும் லேண்ட் வந்து அக்வயர் செய்யப்பட்டிருக்கு. 900 ஏக்கருக்கு மேல வாட்டர் பாடிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1500 குடும்பங்களுக்கு மேல இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 360 ஏரிகளுக்கு மேல
இங்க வந்து இருக்கு. சொல்ல போனா தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லேக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டா வந்து இந்த பரந்தூர் வந்து இருக்கு. இதை வந்து ஒரு 4 ஃபேஸ்ல டெவலப்மெண்ட் பண்றதா ஃபர்ஸ்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டெர்மினல் கொண்ட ஒரு ஏர்போர்ட், ஒரு இன்டர்நேஷனல் தரத்துல ஒரு ஏர்போர்ட் உருவாவதா இருந்தது. 2047க்குள்ளார 100 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டியை அக்வயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுத்து இந்த பிளானை வந்து போட்டிருந்தாங்க. அப்படியேற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான், ஒரு மேசிவான ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்கு பாதகமா, அதனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்டா வரும், வரதான் செய்யும். இங்க மட்டும் கிடையாது, சென்னையை சுத்தி எங்க ஏர்போர்ட் கட்டினாலுமே அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் பாதிப்புக்குள்ளாக தான் செய்வாங்க. வாட்டர் பாடிஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும், விவசாய நிலங்கள்லாம் கையகப்படுத்தி தான் ஆகணும். இது கண்டிப்பா இருக்கும். சென்னைன்றதே ஒரு ஏரி தானே, அதுவே ஒரு சதுப்பு நிலம் தான். அப்படி இருக்கக்குள்ளார அந்த மக்களுக்கு பாதிப்பு வராம ஒரு ஏர்போர்ட்டை சென்னையில கட்டவே முடியாது. ஸோ இங்க தமிழ்நாடு எக்கனாமி வளரணும், தமிழ்நாடு வந்து 1 ட்ரில்லியனுக்கு உள்ளார வந்து எக்கனாமிக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மக்கள்லாம் வெளியேற்றிடலாமா? இங்க இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடலாமா? விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. அதை தான் அங்க இருக்கக்கூடிய டிவிகே அரசாங்கமும் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு தரமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை தான். இப்ப சென்னையில மழை பெய்யுதுன்னு வைங்களேன், சாதாரணமா மழை பெஞ்சா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, கம்மியா மழை பெஞ்சா பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்க கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பாத்தீங்கன்னா 2015 அப்ப அந்த மழை எப்படி வந்ததோ அந்த மாதிரியான ஒரு மழைலாம் பெஞ்சுதா, அவ்வளவுதான், ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிடும். இந்த ஏர்போர்ட் கட்டின பாதி பணத்துக்கு உண்டான அந்த ஒரு அழிவை அந்த ஒரே ஒரு மழை வந்து கொண்டு வந்துரும். டிசம்பர் 1ஆம் தேதி 2015 அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது. எவ்வளவு பெரிய ஒரு இதை வந்து அங்க கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா? இதற்கு காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து வெளியேறதுக்கு உண்டான அந்த சூழ்நிலை கிடையாது. செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து திறந்து விட்டுட்டாங்க ஜெயலலிதா ஆட்சியில. அது ஒரு வார்னிங் கொடுக்காம திறந்து விட்டுட்டாங்க. அவ்வளோ பேர் வந்து இறந்திருந்தாங்க, அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்ட்ராய் ஆயிருந்தது. இந்த செஞ்சுரியிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா, நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும்னா அந்த 2015 வந்த அந்த வெள்ளம் தான். அப்படியேற்பட்ட விஷயங்களை காக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த பரந்தூர் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 360 ஏரிகளுக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பன் கால்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால்வாய், அது பல்லவ மன்னனார அந்த காலத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் லேக் ஆகாம பாஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, பாஸ் பண்றதுக்குன்னு ஒரு கேனல் இருக்கணும். அப்பதான் தண்ணி வந்து பாஸ் ஆகி மற்ற இடங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், இருக்கக்கூடிய ஏரிகள்ல நிலமும் கடல்ல போயிட்டு கலக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாமே அழிச்சிட்டு வராங்க டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல. இதனுடைய பாதகங்கள் வந்து இப்ப தெரியாது. இப்ப வந்து ஏர்போர்ட் கட்டிடலான்னு வைங்களேன், ஒரு 5 வருஷத்துல கட்டி முடிக்கிறாங்களே வைங்களேன். ஆனா மழை, அந்த மாதிரியான கொடூரமான மழைகள் அப்படின்றதுலாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அது தெரியாம இவங்க கட்டிட்டாங்கன்னா இவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 27,400 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஒரு 2 தடவை அந்த மாதிரியான மழை வந்தாலே போதும், 10,000 கோடின்னு வச்சாலுமே 20,000 கோடி அவுட்டு. ஏன்னா அந்த பரந்தூர்ன்றது ஒரு விவசாய நிலம் மட்டும் இல்லாம ஒரு ஸ்பாஞ்சி லேண்ட், பள்ளிக்கரணையில இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்சி லேண்ட் மாதிரியான ஒரு சதுப்பு நிலம். தண்ணியை வந்து தக்க வச்சுக்கோ. அது வந்து உள்ளார நீங்க எவ்வளோ தண்ணி ஊத்தி வந்துகிட்டே இருந்தாலும் சரி, ரொம்ப மேசிவான தண்ணி வந்து அது வந்து தக்க வச்சுக்கோ. இன்னும் நிறைய என்டேஞ்சரஸ் ஸ்பீசிஸ் எல்லாமே அந்த வாட்டர் பாடிஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தண்ணி பற்றாக்குறை வந்து சென்னைக்கு இருக்குன்னா, வெயில் காலங்கள் பயங்கரமா இருக்கு, இந்த எல்னினோ மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னா தண்ணிக்கு எங்க போவாங்க? சென்னை பக்கத்துல இருந்து தான் தண்ணியை வந்து ஈஸியா பைப்லைன் போட்டு கொண்டு வர முடியும். கோயம்புத்தூர்ல நிறைய மழை வந்து பெய்யுது, கேரளா பக்கத்துல நிறைய தண்ணி இருக்குது, அங்க இருந்தா பைப்லைன் போட்டு கொண்டு வர முடியும். சோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்காம தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் ஒன்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது, இந்த டிஎம்கேவும் அந்த கொத்தடிமைகளும் தான் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்னமோ பெருசா அப்படியே தூக்கி நட்டு நிறுத்திட்ட மாதிரியும், இந்த எக்கனாமி வளர்றதுக்கே, இந்த தமிழ்நாடு கட்டமைப்புக்கு உள்ளானதுக்கே இவங்க தான் காரணம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்க இந்த டெவலப்மெண்ட் பண்றீங்க அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்கும். முக்காவாசியான ப்ராஜெக்டை உங்க கட்சிக்காரங்களும் உங்க குடும்பத்தை இருக்கிற ஆளுங்களுமே எடுத்துக்கிறீங்க.
அப்புறம் டெவலப்மெண்ட் கொண்டு வரதானே செய்வீங்க, உங்களுக்கு அதுல தானே லாபம், அதனால தானே நீங்க வந்து கொண்டு வரீங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ப்ராஜெக்ட் வருதோ அந்த அளவுக்கு இங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் ஏறிக்கிட்டே போவோம். அதனாலதான் இவங்க வந்து கொண்டு வராங்க. சோ இப்பவும் அதே மாதிரிதான் வந்து அந்த ஒரு மடத்தனத்தை தான் இவங்க வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. பரந்தூர் இதுல போயிட்டு லேண்டை வாங்கி குவிக்கிறாங்களாம். ஜி ஸ்கொயர் மூலியமா வாங்குங்க, இங்க வந்து கட்டுங்க, ஏர்போர்ட் வரப்போகுது, எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த கனவுல மண்ணள்ளி போட்டிருக்காரு நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள். ஒரு விஷயத்த இந்த டெவலப்மெண்ட்டை பாதிப்புக்குள்ளாவது, இந்த டெவலப்மெண்ட் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் திங்க் பண்ணோம். இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அங்க என்ன தண்ணிக்கு பஞ்சமாவா இருக்கு, அங்க என்ன நிலம் இல்லாமையா இருக்கு, ஆனா ஏன் வந்து அங்க எந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே வராம இருக்கு, டூரிசத்தை நம்பி இருக்கு. சொல்ல போனா கல்ஃப் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை நம்பி தான் அந்த கேரளாவே இருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்கு, ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க அமையக்கூடிய அரசாங்கம் அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்க இருக்கும். யாரு ஆண்டாலுமே சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, இன்னும் எந்த கட்சி வந்தாலுமே சரி, பிஜேபி வந்தாலுமே சரி, ஒரு கொடி எடுத்துட்டு போய் நட்டுடுவாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. ஏதாவது ஒரு தொழில்துறையை வந்து தொடங்கணும்னு நினைச்சாலே அங்க ஒரு சங்கத்தை போட்டுருவாங்க. அந்த தொழிலை வந்து பண்ணவே விட மாட்டாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது மூலியமா ஒரு லேபர் ஆர்கனைசேஷனா அங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இதனால அங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து பயப்படுவாங்க. ஏன்னா பிற்காலத்துல அந்த கம்பெனி வந்து வளருது ஆரம்பிக்கிறாங்கன்னா ஹையரான சேலரிஸை கேட்டு வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த ஒரு கொள்கையே. இதனாலதான் அங்கெல்லாம் வந்து பெரும்பான்மையான கம்பெனி எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. இது வெஸ்ட் பெங்காலுக்கும் வந்து பொருந்தும். ஏன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல தொழில்துறை வந்து இன்னைக்கு வளர்ந்து நிக்குதுன்னா அவங்க அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான். என்னதான் டிஎம்கே ஏடிஎம்கே மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே அவங்க வந்து என்னதான் கலெக்ஷன் கமிஷன் வாங்கினாலுமே அவங்க இந்த தொழில் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதனாலதான் அந்த தொழில் வந்து வளர்ச்சி அடையும். சொல்ல போனா இன்னைக்கு உலகத்திலே சீப்பான லேபர் ஃபோர்ஸ் எங்க கிடைக்குதுன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டை வாங்கி லேபர் ஃபோர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ந்து நிக்குது. இதனாலதான் இங்க வந்து தொழில்கள் வந்து வளருது. ஏன்னா லேபருடைய காஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாலுமே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேக்டரியில 5000 பேருக்கு மேல வேலை செய்வாங்க. அது டைரக்டா அந்த ப்ராடக்ட் மேல அந்த காசு வந்து விழும். கன்சியூமர் கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோடைய விலைகள் வந்து ஏறும். இதனால விலை ஏறிச்சுன்னா மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால கம்பெனி வந்து நஷ்டத்துல போகும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்ம பேசிக்கிட்டே போலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இனிமேட்டு சென்னையில இந்த ஏர்போர்ட் வந்து அப்படின்ற ஒரு விஷயம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குண்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரவே வராது. இன்னும் 25 வருஷம் டிவிக்கு ஆட்சி அமைஞ்சாலும் சரி, இன்னும் ஒரு 50 வருஷம் டிஎம்கே ஆட்சி அமைஞ்சாலும் சரி, இனிமேட்டு யாரு முதலமைச்சரா வந்தாலும் சரி, சென்னை பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரிதான், இது மட்டுமா அங்க வாட்டர் பாடிஸ் இருக்கு, சென்னையை சுத்தியுமே வாட்டர் பாடிஸ் தான். கடற்கரை பக்கத்துல கட்டினாக்கா அங்க இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள்லாம் விடுவாங்களா, விட மாட்டாங்க. இந்த சைடு வந்து கட்டினாக்கா விவசாய நிலங்கள் அங்க விடுவாங்களா, விட மாட்டாங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் இருக்கு. இந்த தாம்பரம் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து டிஃபென்ஸ் காரிடார் இருக்கு. அந்த ஏர் ஜோன்ல வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பறக்க முடியாது. ஸோ அங்கேயும் போக முடியாது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சென்னை பக்கத்துல ஏர்போர்ட் வந்து கட்டவே முடியாது. அதான் நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு உருட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவங்க வந்து உருட்டி வச்சிருக்காங்கன்னு. அது என்ன உருட்டுன்னா, இந்த அக்வயர் பண்ணாங்க இல்லையா, இந்த பரந்தூருக்கு உண்டான அந்த ஏர்போர்ட்டுக்கு உண்டான லேண்ட் அக்வயர் பண்ணாங்க, அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எதிர்க்க கட்சியில இருக்கக்கூடியவங்களாம் கொஸ்டின் எழுப்புறாங்க. அதற்கு வந்து இவங்க சொல்லி வச்சிருக்காங்க, இந்த இடத்துல நாங்க வந்து இண்டஸ்ட்ரி எல்லாம் கொண்டு வருவோம், பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்க தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு, அதுல ஏதோ அங்க எதுக்கு சாதகமா இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னத்தை சொல்ல, ஏர்போர்ட்டை விட ரொம்ப கொடூரமான விஷயம்ன்றதுதான் இந்த இண்டஸ்ட்ரி கட்டுறாங்கன்னு வைங்களேன். ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை கட்டணும்னாலும் கூட ஒரு 100ல இருந்து 200 ஏக்கர் வந்து அக்வயர் பண்ற மாதிரி வரும். ஸோ அப்படி அக்வயர் பண்ணி அங்க இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னாலே வச்சுக்கிட்டாலுமே அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாம் எங்க போவோம், அந்த கழிவு நீர்லாம் எங்க போவோம், விவசாய நிலங்களுக்கு தான். ஏர் பொல்யூஷன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது எங்க ஸ்ப்ரெட் ஆகும், அந்த ஏரியால தான் ஸ்ப்ரெட் ஆகும்.
ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வருதுன்னா அங்கே ரோடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து உருவாக்கணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் அப்படிதான் வந்து நடக்கணும் வைங்களா. அப்பயும் அந்த விவசாய நிலங்கள் தான் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் தான் பாதிக்கப்படும். ஸோ ஜஸ்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சிகளை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா அங்கே தொழில்துறை நிறுவனமும் சரி, ஏர்போர்ட்டும் சரி, எந்த ஒரு விஷயமும் அங்கே வந்து கொண்டு வர முடியாது, நடக்கவே நடக்காது. ஜஸ்ட் வந்து அங்கே யார்கிட்ட அக்கயர் பண்ணாங்களோ அவங்க கிட்டே கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த விவசாயத்துறைங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களை, இந்த ரைஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ண வைக்கக்கூடிய அந்த குடோன்ஸ், வாட்டர் பாடிஸை காப்பாற்றக்கூடிய அந்த நிலையங்கள், விவசாயத்துக்கு உண்டான அந்த சங்கங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல பண்ணலாம். போச்சு தொழிலெல்லாம் அங்க வந்து கொண்டு வரவே முடியாது. ஏர்போர்ட்டுமே சென்னையை சுத்தி ஒரு 100 கிலோமீட்டருக்கு கொண்டு வரவே முடியாது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மை. இது நம்ம நம்பலனாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி சென்னை வந்து அமைஞ்சு போச்சு. மற்ற இடத்துல போயிட்டு ஏர்போர்ட் கட்டணும்னாலுமே அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களும் போராட்டங்களை பண்ணதான் போறாங்க. ஸோ இதற்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை அப்படின்ற விஷயத்த கைவிட்டுட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்கள்ல சொல்ல போனா வேலூர் எடுத்துக்கலாம், சிவகங்கை, திருநெல்வேலி, இந்த மாதிரியான தரிசல் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பெருசா யூஸ் ஆகாத நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை கட்ட முடியும். அதற்குண்டான நடவடிக்கைகளை சக்சஸ்ஃபுல்லா இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து பண்ணி முடிச்சாங்கன்னா உண்மையாலுமே வந்து மக்கள் வந்து வெகுவா பாராட்டுவாங்க. ஏன்னா விவசாயமும் இங்க காக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஒரு இடத்துல சென்னை இல்லாம வேற ஒரு இடத்துல ஏர்போர்ட்டுக்கு உண்டான அந்த விஷயத்தையும் இவங்க முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற நல்ல பேரும் கிடைக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஏர்போர்ட் கட்டாம கைவிடப்பட்டதுல சாதகமா பாதகமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பாதகம் அப்படின்ற அந்த விஷயத்தை விட சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. இதனால பெரும்பான்மையான விவசாய நிலங்கள், நீர்நிலை, குறிப்பா சென்னையில அந்த மழை வந்தாக்கா தண்ணீர் தங்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு ரைட்டான டிசிஷன் தான் இங்க இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா ஏர்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கு ஆல்டர்னேட்டிவா சென்னை இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான இடத்துல இந்த ஏர்போர்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு எக்கனாமியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோல பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்திருந்தோம். இதே மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.